ஸ்ரீஹி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமக. ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ள ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு துளி பார்க்கலாம். அதுவும் எப்படி பகவானை பார்த்த மாத்திரத்தில் எப்படி நம்ம பக்தியை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சீதா ராம லக்ஷ்மணர் 3 பேரும் காட்டுக்கு வந்துட்டா. காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கங்கை நதியை கடக்கணும். அப்போது சீதாராம லக்ஷ்மணர் காட்டுக்கு வந்தது குஹன் தெரிஞ்சுக்கண்டு வந்து ராமரை சேவிக்கிறான். சேவிக்கிற பொழுது நான் ராமனை சேவிக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ராமா, உங்களை பற்றி எல்லாம் நான் கேட்டேன். ஆனால் உங்களை ராஜ அலங்காரத்தோடு நான் சேவிக்கணும்னு நினச்சேன். இப்படி உங்களை மர உரியில் பார்க்குற பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னுட்டு சொல்லிட்டு கண்களில் தண்ணி தார தாரையாக வருது. என் வார்த்தைகள் வரல. அந்த மாதிரி மனசுகளை அவ்வளோ வருத்தத்தோட சேவிக்கிறான். அப்போது குஹன் கேட்குறான், ராமா, என்னால் உனக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னுட்டு ரொம்பவும் பக்தி பாவத்தோடு கேட்குறான். அப்போது ராமர் சொல்கிறார், இந்த கங்கையை கடக்கணும், அக்கறைக்கு போகணும் குஹா அப்படிங்கிறார். அப்போது ஒரு படகுக்காரன் எதிர்த்த மாதிரி வந்துன்னு இருக்கான். உடனே குஹன் அவனை கூப்பிட்டு, அவன் பேர் கேவத்துன்னு பேர், அந்த ஓடக்காரனும் பக்கத்தில் வரான். வந்ததும் குஹன் அவன்கிட்ட போயிட்டு, கேவத், உன் படகை இங்கே கொண்டு வந்து இவாளெல்லாம் ஏற்றின்னு அக்கறையில் கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்கிறான். கேவத்தும் சரி நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவாள்லாம் யார் தெரியுமா? அயோத்தியில் மகாராஜா ராமர், மகாராணி சீதா தேவி அவருடைய மனைவி, லக்ஷ்மணன் அவருடைய வீர சகோதரன் அப்படின்னுட்டு இவாளை தான் நீ கொண்டு போய் அக்கறையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு கேவத்தும் அவள் எல்லாரையும் சேவிக்கிறான். சேவிச்சுட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிப்பான், தினம் நம்ம காத்தால தூங்கி எழுந்த உடனே ராமா ராமான்னு ராமநாமத்தை சொல்லுவோம். ராத்திரி படுத்துக்கிற பொழுதும் நம்ம ராமநாமத்தை சொல்லுவோம். இப்போ நேரிலேயே பார்க்குறோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம் கேவத்துக்கு. அந்த கேவத்து உடனே, ஐயா குஹனே, நான் இவாளை, அந்த குஹன்கிறவன் அந்த ஏரியாவுக்கே 1000 படகோட்டிக்கு தலைவரான். அப்பேற்பட்ட அந்த குஹன் கிட்ட இவன் சொல்கிறான், இவாளை நான் கொண்டு போய் அங்கே விடுறேன், ஆனால் முதல்ல ஸ்ரீராமரோட காலெல்லாம் நல்லா கழுவணும் நான் அப்படிங்கிறான். தூசு தும்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஓ, அவருக்கு பாத பூஜை பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ அந்த கரையில் கொண்டு போய் விட்டுட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி குஹன் சொல்கிறான். அப்படி இல்லை ஐயா, ஒரு படகுல ஏறுறதுக்கு முன்னால தான், என் படகுல ஏறுறதுக்கு முன்னாடி கழுவணும் அப்படிங்கிறான். குஹனுக்கு கண்ணெல்லாம் செவந்து போச்சு. நம்ம சொல்கிறோம், இவன் இப்படி எதிர்த்து பேசுகிறானே, இப்படி அடம் பிடிக்காத கேவத் அப்படிங்கிறான். உடனே கேவத் சொல்கிறான், மகாராஜா, நான் ஒரு நேருக்கு நேர் ராமர்கிட்டயே பேசிடுறான் கேவத்தை. மகாராஜா, நான் ஒரு ஏழை ஓடக்காரன். இந்த பழைய சின்ன ஓடத்தை வச்சுட்டு தான் என்னுடைய ஜீவனமே நடந்துட்டு இருக்க. இதில் கிடைக்கிறத வச்சு தான் நான் இன்னும் என் மனைவியும் ஜீவனம் நடத்தின்னு இருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இப்போ என் படகுல ஏறும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துடுத்தோன்னா நான் என்ன பண்ணுறது? இந்த படகும் போயிடும், அந்த பொண்ணையும் சேர்த்து நான் காப்பாற்றணுமே, அது என்னால் முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு படகும் வாங்க முடியாது என்னால், அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை அப்படிங்கிறான். எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறா ராமர். எனக்கு உங்களை பற்றி தெரியும் ஐயா. உங்கள் காலில் இருந்த தூசி பட்டு ஒரு கல்லே ஒரு பொண்ணாக மாறிடுத்து, ஒரு பெண்ணாக ஆயிடுத்து. அப்படிங்கிற பொழுது இந்த படகம் காணாமல் போயிடுத்துனா என்ன பண்ணுறது? ஒரு பொண்ணு வேற வந்துடும். அதனால தான் ஐயா நான் சொன்னேன் அப்படிங்கிறான். ராமர் சிரிச்சுக்கிறார்.
நீ நீ என்ன சொல்றே நீ அப்படிங்கிற. இல்லை ஐயா, நான் அவங்க காலை கழுவிட்டு நான் என் படகுல ஏற்றிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் ராமர், சீதை, லக்ஷ்மணர், குகன் எல்லாருக்கும் ஆஹா என்ன எளிமையான பக்தி அப்படின்னுட்டு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. அப்போ அந்த கேவத் சொல்றான், நீங்க தான் என்னையும் இந்த படகையும் நீங்க தான் ரட்சிக்கணும் அப்படிங்கிறா. இன்னும் அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. கேவத்தோட மனைவியும் கேவத்தும் 2 பேரும் சேர்ந்து அந்த கங்கையிலிருந்து ஜலத்தை எடுத்துட்டு ராமரோட பாதத்தை அந்த கங்கை ஜலத்தால என்ன சொல்றது, நம்ம திருமஞ்சனம்னு சொல்லுவோம், அவ கழுவி விட்டு அந்த கழுவி வந்த தீர்த்தத்தை, ராமருடைய கால கழுவின தீர்த்தத்தை எடுத்து புரோஷிச்சுக்கிறா. எடுத்து அந்த கேவத்து சாப்பிட்றான். அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பாத தீர்த்தத்தை தலையில புரோஷிச்சுக்கண்டு கண்ணில் ஒத்திக்கண்டு அவ்வளவு பாத சேவகம் பண்ணியிருக்கான். இப்போ தூசி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் தன் இடுப்புல கட்டின்னு இருந்த துண்டை வச்சு அந்த பாதத்தை துடைக்கிறான். மனசுல நினைச்சுக்கிறான், காடெல்லாம் நடந்து வந்திருக்கீங்களே, உங்க பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு அப்படியே காலை ஒத்தி ஒத்தி கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் படகுல ஏறிக்கிறா. ஏறிட்டு அந்த கரையிலையும் கொண்டு போய் விட்டுட்டான். அப்போ கரையில விட்டுட்டா கூட அப்பவும் ஒரு கண்டிஷன் போடுறான். என்னன்னா கேவத்து என்னன்னா, அந்த ராமா முதல்ல உங்க பாதத்தை என்னுடைய உள்ளங்கையில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இறங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் ராமர். அதே மாதிரி அவன் சொன்னபடியே பண்ணினான். அப்போ இப்படி ஸ்ரீராமா பாத சேவகம் எப்படி அந்த கேவத்து ஒரு படகோட்டியா இருந்தா கூட அவனுக்கு கிடைச்ச அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு பக்தியினுடைய பிரதாபம் அவனுக்கு அவ்வளவு தூரம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா கையை பிடிச்சி இறக்கி விட்டுட்டான் படகுல இருந்து. அப்போ சீதா இவகிட்ட பணமெல்லாம் கிடையாதே. சீதா அம்மா என்ன பண்ற, கையில இருந்த மோதிரத்தை விட்டு ராமர்கிட்ட கொடுத்து இதை அவனுக்கு கொடுக்குங்க அப்படின்னு சொல்றா. அதை பார்த்துட்டே இருந்த கேவத்தை, அம்மா ஸ்ரீராமருக்கும் உங்களுக்கும் சேவை செஞ்சுட்டு பரிசு வாங்கிக்க கூடாது. அப்படி நான் வாங்கிட்டா என்னோட புண்ணியம் எல்லாம் போயிடும்மா, குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா கேவத்தை, நீ இதை பரிசா வச்சுக்க வேண்டாம், எங்களுக்கு படகெல்லாம் ஓட்டின்னு வந்தியோ இல்லையோ, அதுக்கு நீ கூலியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார் ராமர். சிரிச்சுட்டே சொல்றார். அந்த மோதிரத்தை அவங்ககிட்ட நீட்டுறார். அப்போ அவன் சொல்றான், ஸ்ரீராமா ஒருவேளை பரிசா கூட நான் வாங்கிட்டு இருப்பேன், கூலி வாங்கிக்க மாட்டேனா ஐயா அப்படிங்கிறான். என்னப்பா கேவத், நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏன் கூலி வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறார். இது தொழில் விசுவாசம் ஐயா. அப்ப கேவத், எனக்கு ஒன்றும் புரியலையே, புரியும்படியா சொல்லு அப்படிங்கிறார். ஒரு நாவிதன் மற்றொரு நாவிதனுக்கு வேலை செஞ்சா கூலி வாங்கிக்க கூடாது. அதே ஒரு துணி துவைக்கிறவன் இன்னொருத்தருக்கு துணி துவைச்சா அதே மாதிரி கூலி வாங்கிக்க கூடாது. புரியலையே, விளக்கமா சொல்லு அப்படிங்கிறார் ராமர். உங்களுக்கு ஐயா புரியாது, நான் சொல்லி நீங்க கேட்கணும்னு கேட்குறீங்க எங்கிட்ட அப்படின்னுட்டு கேவத் விளக்கமா சொல்றான். நீ ராமர் சொல்றார், நீ துணி துவைக்கிறவனும் இல்லை, நானும் நாவிதனும் இல்லை, 2 பேருமே அந்த இதுல இல்லையே, நீ ஒரு படகோட்டி தானே அப்படிங்கிறார் ராமர். ஐயா உங்களுக்கு புரியாது, என்ன சோதிக்கிறீங்க நீங்க அப்படின்னுட்டு சொல்றான். நம்ம 2 பேருமே ஓடக்காரர்கள் தானே, படகோட்டிகள் தான் நம்ம 2 பேருமே. நான் இந்த கங்கையில இருக்கிற தண்ணியிலிருந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுறேன். நீங்க எல்லாரையும் இந்த ஜனன மரண கஷ்டத்திலிருந்து போக்கி சம்சார கடல்லே இருந்து கரையேத்துற தாரக ராமன் நீங்க. நம்ம 2 பேருமே படகோட்டிகள் தான். நான் சின்ன படகோட்டி, நீங்க பெரிய பெரிய படகோட்டி. 2 பேருக்கும் தொழில் ஒன்று தானே ராமா அப்படிங்கிற சொல்லிட்டு, என்னையும் ஒரு நாள் இந்த சம்சார சாகரத்திலிருந்து சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணி என்னோட கணக்கை நேர் பண்ணணும்
அப்படின்னு ராமர் காலில் விழுந்து சேவிக்கிறார் அந்த கேவத்து. அவர் ஒரு படகோட்டி தான் இருந்தா கூட அவனுடைய பக்தியும் அவனுடைய பாவமும் பார்த்துட்டு ராமர் கண்ணில் அப்படியே கண்ணில் ஓரத்தில் கண்ணீர் கசியறது. ஆனந்த புஷ்பம். என்ன ஒரு அருமையான பக்தன் இவன் அப்படின்னுட்டு அவர் நினைக்கிறார் ராமர். இந்த மாதிரி பாவத்தோட இப்படி இருக்காரு இவர் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார். அந்த பாவத்தை தான் நமக்கு ஆதிசங்கரர் காமிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே கிருபயா பாரே பாஹி முராரே அப்படிங்கிற பாட்டு வேற நமக்கு காதுல விழருது. இதுலேருந்து நமக்கு நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன? பகவான் நாம் அந்த கேவத் குகன் ரெண்டு பேருமே பெருமாளை நேர்ல பார்த்து கிடைச்சிருக்கிற அந்த ஒரு புண்ணியம், அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அப்படி பெருமாள் நேர்ல வந்தா கூட எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும்னு எல்லாம் கேட்காம பெருமாள் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். அதாவது அந்த மாதிரி கேட்டோம்னா ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போயிட்டு 1 ரூபா கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு சமமாயிடும் அது. அதனால நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி இந்த மாய உலகத்திலேருந்து நம்ம எல்லாரையும் அவனுடைய திருவடியில கைங்கரியம் பண்றதுக்கு பகவான் ரெடியா இருக்கான். நம்மளும் கேவத்கிட்டேந்து கத்துப்போம் இந்த பாடத்தை. இவன் ஒரு படிக்காத ஓடக்காரனா இருந்தா கூட நமக்கு நன்னா பாடம் சொல்லி கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட அந்த கேவத்தையும் நம்ம மனசுல நினைச்சுக்கண்டு பகவான சரணடைவோம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமக.